ரோகிணி மனோஜ் கிட்ட நம்ம 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ல நீ சைன் பண்ணணும். அப்படி இல்லன்னா நான் உயிர விட்டுருவேன் அப்படின்னு மனோஜ மிரட்டுறாங்க. உடனே மனோஜ் என்ன பண்ணான்னு தெரியாம விஜயாக்கு கால் பண்றாங்க. உடனே ரோஹிணி கூப்பிட்டா, "நீ எதுக்குடா போன?" அப்படின்ட்டு விஜயா கோவப்படுறாங்க. "அம்மா நான் இந்த ஹோட்டல்ல தாம்மா இருக்கேன். நீங்க சீக்கிரமா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொன்னதும், விஜயா "நான் வந்துடுறேன். அதுக்குள்ள நீ வரல சைன் போட்டுறாத." அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. "நீங்க வரதாட்டிக்கு நான் பாத்ரூம் விட்டு வெளியிலே வரமாட்டேம்மா." அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹோட்டல் ரூம போலீஸ் வந்து கதவ தட்டுறாங்க. கதவ தட்டுனதும் ரோஹிணி கதவ திறக்குறாங்க. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள யார் இருக்கா?" அப்படின்னு பார்க்கும்போது மனோஜ் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு, "ஓ! தப்பான ஆட்களா நீங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, "நான் என் புருஷனோட தான் வந்திருக்கேன். இவர் என் ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. "மனோஜ் சொல்லு மனோஜ்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தாலியெல்லாம் காட்டுறாங்க. உடனே மனோஜ், "ஆமா, இவ என் பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நம்புற மாரி இல்லையே. உன் அட்ரஸ் குடு, நமக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்குறாங்க. உடனே அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு, "இங்க பாரு, நான் எப்போனாலும் உன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவேன். நீங்க உண்மையாவே புருஷன் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, உங்கள அரெஸ்ட் பண்ணிடுவேன்" அப்படின்ட்டு போலீஸ் மிரட்டுறாங்க. போலீஸ் ஆட்கள் எல்லாருமே ரோஹிணி ஏற்பாடு பண்ண ஆட்கள் தான். "வா மனோஜ், நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணிய கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. விஜயாவும் கரெக்ட்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. "என்னடா இவள கூப்பிட்டு வீட்டுக்கு வர்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னு கேட்குறாங்க. "அம்மா நான் நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு எல்லாத்தையும் மனோஜ் சொன்னதும், விஜயா ரோஹிணி மேல கோவப்படுறாங்க. "என்னடி என் பையன ஏமாத்தி, என்ன இந்த வீட்டுக்கு வந்துரலாம்னு சொல்லி இப்படிலாம் பிளான் போட்டியா?" அப்படின்னு அடிக்க போறாங்க. உடனே கைய பிடிச்சுட்டு, "அத்தை இனிமேல் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவும், முத்துவும் கோவப்படுறாங்க. "என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா மேலயே கைய வச்சுட்டு இருக்கா. இவள எதுக்குடா அன்னைக்கு மனோஜ் வீட்டுக்கு கூட்டு வந்த?" அப்படின்னு முத்து கோவமா பேசுறாங்க. "அது உனக்கு தெரியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, "நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. இந்த வீட்ட விட்டு இப்பவே கிளம்பி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜயா, "மனோஜ் எதுக்கு இந்த வீட்ட விட்டு போகணும்?" அப்படிங்கிறாங்க. "மனோஜ் தானே ரோஹிணிய கூட்டு வந்தான். இந்த ஃப்ராடு இந்த வீட்ல இருக்கக்கூடாதுல்ல" அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அண்ணாமலை வந்துட்டு, "இங்க பாரு மனோஜ், இந்த பொண்ண நீ ஏத்துக்கணும்னா இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நான் எதுக்கு இந்த வீட்ட விட்டு போகணும்? நான் போக மாட்டேன். இங்க தான் இருப்பேன். இது மனோஜோட வீடு தானே. நான் இங்க தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கோவமா, "2 பேரும் இந்த வீட்ட விட்டு கிளம்புங்க. இது என்னுடைய வீடு. நான் தான் முடிவு எடுக்கணும்னு" சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்